தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வர்த்திக்கச் செய்வாராக. சங்கீதத்தின் புத்தகத்திலே 78ஆம் சங்கீதம் 41ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். தேவஜனமே, வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்து. எப்பொழுது பரீட்சை பார்த்து? எந்த சூழ்நிலைகளில்? அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். இப்போ ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில விடுதலைகளை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போ நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. நன்மைகளை சுதந்தரிக்க அவர்கள் பழகி கொண்டார்கள். இப்போ எல்லாம் அவருடைய வாழ்க்கையில பார்த்து திருப்திப்பட ஆரம்பிக்கும் போது வசனம் அங்கே சொல்லுகிறது, அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து. ஆமாங்க, திரும்பி நல்லா எழுப்பி வந்தோம், நல்ல கட்டப்பட்டு வந்தோம், நல்ல நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய், தேவனிடத்திலிருந்து நல்ல நன்மைகளை நீ பெற்றுக்கொண்டாய். ஆனால் பெற்றுக்கொண்டதான உங்கள் வாழ்க்கையிலே இப்போ எல்லாம் நிறைவாக்கப்பட்டு வரும்போது அங்கே ஒரு காரியம் ஏற்படுகிறது. திரும்பி பரீட்சை பார்த்து. நீங்கள் அறிந்து கொள்ளணும், நீங்கள் பரீட்சை பார்ப்பது ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிறதான மனுஷர்களை அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்தை. பரீட்சை பார்த்துறாதீங்க, பரீட்சை பார்த்துறாதீங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். இப்போ நீ செய்கிறதான அந்த பரீட்சை என்ன ஆகுதுன்னா, அவ்வளவு ஓங்கிய புயத்தினால உனக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், அற்புதங்களை செய்தவர், விடுவித்து நடத்தினவர். நீங்கள் போன ஒவ்வொரு பாதையிலும் நெருக்கம் வந்து மடியணும், மடிகிற இடத்துல உங்களை மடிய விடலை, வழியை திறந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் இப்போது எல்லா பாதையும் திறக்கப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, திரும்பி அவரை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை நீங்கள் மட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அவருடைய பராக்கிரமத்தை மட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் உங்கள் மேலே வைத்த தயவை மட்டுப்படுத்துறீங்க. அவர் உங்கள் மேலே வைத்த கிருபையை மட்டுப்படுத்துறீங்க. அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அழைப்பை மட்டுப்படுத்துறீங்க. அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற தரிசனத்தை மட்டுப்படுத்துறீங்க. தேவ பிள்ளையே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நீ மட்டுப்படுத்தி விடாதே. உன்னை கொண்டு பெரிய ஒரு தீர்மானத்தை கர்த்தர் வைச்சிருக்கிறார். பெரிய தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தை கொண்டு உங்கள் குடும்பங்களில் ஒரு பெரிய காரியங்களை ரட்சிப்பை கொடுக்கணும்னு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இஸ்ரவேலின் பரிசுத்தரை நீங்கள் பரீட்சை பார்த்து அவரை மட்டுப்படுத்தி விடாதீர்கள். அப்போ மட்டுப்படுத்தப்பட ஆரம்பிக்கும் போது நடக்கிற காரியம் என்ன? கிரியை செய்யக்கூடாதபடிக்கு வழிகள் அடைக்கப்படும். கிரியை செய்யக்கூடாதபடிக்கு சூழ்நிலைகள் முற்றுப்பெற ஆரம்பிக்கும். கிரியை செய்யக்கூடாதபடிக்கு பிரச்சனைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். தேவ பிள்ளையே, தேவஜனமே, இஸ்ரவேலின் பரிசுத்தரை ஒரு நாளைக்கும் மட்டுப்படுத்திடாதீங்க. அவரை பரீட்சை பார்த்து மட்டுப்படுத்திடாதீங்க. தேவனை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்மை விட்டு விலகின காரியங்கள், திரும்பி உம்மை பரீட்சை பார்த்த இடங்கள், இவைகளெல்லாம் எனக்கு மன்னிக்கப்படுவதாக. என் தேவநீர் என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக, விடுதலையை தருவீராக, மக்களாக என்னை தூக்கி நிறுத்துவீராக. தேவனாகிய கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தி கிரியைகளை நடப்பித்து அவர் வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எக்காரணத்தை கொண்டும் திரும்பி பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவர்கள் மட்டுப்படுத்தி விடாதபடிக்கு கவனமாய் ஓட உதவி செய்வீராக. நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் திறந்த பாதைகள் இன்னும் திறக்கப்பட்டு நடத்தப்பட ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, இஸ்ரவேலின் தேவனை
பரிசுத்தரை ஒரு இடத்திலும் நீ மட்டுப்படுத்தி விடாதே. அவரை பரீட்சை பார்த்து விடாதே. தேவ சமூகத்திலே தாழ்ந்து வீழ்ந்து வணங்கி அவருடைய சித்தத்தை செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவாராக, தூக்கி நிறுத்துவாராக. God bless you. God bless you. God.